வெல்கம் டு சேனல். நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ எங்கே போக போகிறோன்னா மகா பழமுதிர் சோலை போக போகிறோம். வாங்க கடைக்குள்ளே போகலாம். இங்கே வந்து கிடைக்காத பழமும் கிடையாது, கிடைக்காத காய்கறியும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா என்ட்ரன்ஸில் ஸ்ட்ராபெரி பழம் யாரும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த ஸ்ட்ராபெரி பழம் வந்து நம்ம கடையில் கிடைக்கும். அடுத்து பேபிகார்ன் இதுதான் பேபிகார்ன். நீங்கள் சின்ன பெரிய கார்ன் சாப்பிட்ருப்பீங்க, பேபிகார்ன் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த பேபிகார்ன் தான் பார்த்துக்கோங்க. அடுத்தது முளைச்ச பயிர், இதான் இந்த முளைக்கட்டின பயிருன்னு சொல்லுவாங்க, முளைச்ச பயிர். அந்த பயிர் இது வந்து நம்ம கடையில் வந்து ஸ்பெஷல். இதுனா இந்த ஐட்டம் தான் ஸ்பெஷல். அப்புறம் உரிச்ச கார்ன், மஷ்ரூம்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்கள் கடையில். டெய்லி வந்தீங்கன்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் மஷ்ரூம். அடுத்தது இது பேர் ப்ரொக்கோலியன். நம்ம கடையில் வந்து ஒரு ஸ்பெஷல். பார்க்க காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான பூ. அடுத்தது கேரட். இந்த கேரட் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, டிஃப்ரெண்டான கேரட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து அல்வா செய்யலாம். எங்கள் வெண்மதி இதில் நிறைய அல்வா செய்வாங்க, சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். அடுத்தது சீனி கிழங்கு, ரொம்ப உடம்புக்கு நம்ம நல்லது. நம்ம கிராமங்களில் வந்து நிறைய வந்து சாப்பிட்ற ஐட்டம் இதனால். சீனி கிழங்குனா ஆரோக்கியமான ஐட்டம். இது வந்து நம்ம கடையில் வந்து கிடைக்கும். அடுத்தது பலாப்பழம், பலாக்காய். இது வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம பழம் தான் சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த காயை கூட்டு வச்சு சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. அடுத்தது முக்கியமான நம்ம பனையில் உள்ள ஐட்டம் இங்கே வந்து நிறைய கிடைக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நம்ம பனைக்கிழங்கு, இது பேர் தான் பனைக்கிழங்கு. உடம்புக்கு ஆரோக்கியம். இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வராது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, சுகர் வராமல் இருக்குது. இது சீனி கிழங்கு, இது பேர் வந்து கம்பு கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இங்கே. அதான் இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம். இந்த வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வந்து நிறையா வந்து காசு கொடுத்து நம்ம அனாவசியமாக பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு வந்து செலவழிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சீனி கிழங்கு இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியம். காசு செலவழிச்சாலும் நம்மளுக்கு நோய் வராமல் ஆரோக்கியத்தை தருவது. அடுத்து நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் நிறைய உங்களுக்கு தெரியும். நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டா வந்து ரத்தம் வந்து கூடும். அது வந்து நம்ம கடையில் வந்து ஸ்பெஷல். இதுனா அதனால தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் அடுக்கி வச்சுருக்கோம். அடுத்து இங்கே நாங்கள் கார்ன் தனியாக உரித்து வேக வச்சு சாப்பிட்லாம். வேக வச்சு அப்படியே இருக்குது ரெடிமேடு. இது அப்படியே வேக வச்சு விற்கும். அப்படியே நம்ம பிரித்து அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிடணும் போல தான் இருக்குது. சரி வேண்டாம், இப்போ வந்து வயிறு ஆல்ரெடி அங்கே சாப்பிட்டு நிறைஞ்சிட்டு. இதுக்கு பேர் என்ன பேர்? அத்திப்பழம் ஸ்வீட். ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ஆரோக்கியமான ஸ்வீட் அத்திப்பழம் ஸ்வீட்டு. இதுதான் இந்த அத்திப்பழம். இந்த பழத்திலிருந்து செய்யப்பட்ட ஸ்வீட் தான் இது. ஏன்னா அத்திப்பழம்னா உடம்புல வந்து ரொம்ப ஆரோக்கியமானது கொடுக்குறது தான், எந்த நோயும் இல்லாமல் தர்றது இந்த அத்திப்பழம் ஸ்வீட். இதை நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு தேவைப்பட்டதுன்னா எங்கள் மகா பழமுதிர் சோலையில் இருக்குது, வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது இது ஒரு மஷ்ரூம், சிப்பி காளான் இதுக்கு பேர். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறையா நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. இதான் இந்த சிப்பி காளான். இது வந்து நம்ம கடையில் கிடைக்கும். அடுத்து ட்ராகன் ஃப்ரூட். என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் ஃப்ரூட் தான் பார்க்க பயங்கரமாக இருக்கா, அதான் இதுக்கு பேர் ட்ராகன் ஃப்ரூட்னு வச்சுருக்காங்க. இதுதான் ட்ராகன் ஃப்ரூட். இதை உருக்கி உள்ளே வந்து ஒயிட் கலரில் அப்படி சீடு சின்னதாக இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நம்ம உடம்புக்கு நல்லது. இதுக்கு பேர் என்ன பேர்? ப்ளம்ஸ். ஆஸ்திரேலியா ப்ளம்ஸ். இது இந்தியா ப்ளம்ஸ் இல்லை, ஆஸ்திரேலியா ப்ளம்ஸு. எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் இங்கே வந்து கிடைக்கும். ஆஸ்திரேலியா ப்ளம்ஸ். இது நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன், நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். இதான் பட்டர் ஃப்ரூட்டு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட்டர் ஃப்ரூட்னு. ஆனால் பார்த்தா ஏதோ கொய்யாக்கா மாதிரி இருக்குது, ஆனால் இதான் பட்டர் ஃப்ரூட்டு. இதை வெட்டி உள்ள சாப்பிடுவாங்க. இதுதான் பட்டர் ஃப்ரூட்டு. ஜூஸும் போட்டு குடிக்கலாம். இது வந்து உடம்புக்கு நல்லது. இதே வாங்கி சாப்பிடுங்க. பட்டர் ஃப்ரூட் வந்து இங்கே எங்கேயும் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம், ரேரு. அவ்வளோ சீக்கிரம் யாரும் மோஸ்ட்லி வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் கடையில் இது ஃபுல்லாக ஸ்பெஷல். இதுதான் ஸ்பெஷல் ஐட்டம். அதனால தான் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு தெரியணும் அப்படின்னு தான் நாங்கள் அந்த இதுக்காண்டி தான் நாங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். அடுத்து வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வாங்க. மொச்ச பயிறு
டபுள் பீன்ஸ் எல்லாம் இங்கே உரிச்சு வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ எல்லாத்துக்கும் சோம்பேறி ஆகிடுச்சு நிறையா, உரிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, அவ்வளோதுக்கு ஈஸியாக இருக்காங்க. சாரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க, அதனால் டயர்ட் ஆயிடுது எல்லாத்துக்கும். நாங்களே டேரெக்டாக உரிச்சு வச்சுருவோம், ஃப்ரெஷ்ஷானது. நீங்கள் வந்து வாங்கி அப்படியே சமைச்சா போதும். டபுள் பீன்ஸு, மொச்சப்பயிறு, பச்சை பட்டாணி எல்லாம் ஃப்ரெஷ்ஷு. எதுவுமே பேக்கெட்டில் நாங்கள் வந்து மித்த சூப்பர் மார்க்கெட்னா அப்படி ஸ்டைலாக பேக்கெட்டில் போட்டு கவர் வாங்க, அது வந்து ரொம்ப கேடு. அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணி கேடுனால நாங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக அப்படியே கிராம் கணக்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். அதான் உடம்புக்கும் நல்லது, அப்படி சாப்பிட்றது தான். அடுத்தது கலர் குடமிளகா. நீங்கள் வந்து குடமிளகா வந்து சிவப்பு கலர், இது பச்சை கலர் தான் பார்த்துருக்கீங்க. கலர் குடமிளகா இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் இருக்குது, எல்லோ கலர்லேயும் இருக்குது. இது வெரைட்டி கலர் குடமா. அடுத்ததா கத்திரிக்காய். இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் பேர் என்ன பேர்? டெல்லி கத்திரிக்காய். டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் நாங்கள், டெல்லி கத்திரிக்காய் அது. அடுத்தது பொடி பாவக்காய். உடம்புக்கு ஆரோக்கியமானது, நம்ம குடலில் உள்ள கிருமியான அழிக்கும். அதாவது நம்ம பெரிய பாவக்காய் தான் பார்த்துருப்போம். பொடி பாவக்காய் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை பொடி பாவக்காய். அடுத்தது பருவல். யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்த் இந்தியன் சைடில் உள்ளவங்களுக்குள்ள பருவல். அது மோஸ்ட்லி யாருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரியாது. இது உடம்புக்கு ஆரோக்கியமான இதுதான். இது ஒரு பருவல். இது நம்ம கடையில் வந்து எங்கேயுமே கிடைக்காது, ரேர். வந்து நம்ம கடையில் வந்து இது கிடைக்கும். அடுத்த வாங்க அடுத்த பார்க்கப்படுது மா இஞ்சி. இதில் ஊறுகாய் போடலாம் பார்த்துக்கோங்க, ஊறுகாய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மா இஞ்சி. அடுத்தது பருவல். வாங்க அடுத்தது இது தக்காளி காய். இது நம்ம கடையில் கிடைக்கும், தக்காளி காய் பார்த்துக்கோங்க. எல்லாரும் பார்த்து காய் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இந்த டிஃப்ரெண்ட் பீன்ஸு பார்த்துருக்க மாட்டீங்க. ஊட்டி பீன்ஸ். இது நிறைய பேர் நாட்டு பீன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, இது ஊட்டி பீன்ஸு. அது மாதிரி இது வெள்ளரிக்காய், ஹெர்பல் வெள்ளரிக்காய். இது நம்ம அந்த வெள்ளரிக்காய் பார்த்தோமே, இந்த ஹெர்பல் வெள்ளரிக்காய் பார்த்துக்க முடியல. நம்ம ஊரில் கிடைக்கிற காராமணி, இதுக்கு பேர் எல்லாரும் என்ன பேர் சொல்லுவோம்? அது பைத்தங்கான்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், இங்கே காராமணின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து ஆரோக்கியமானது, எங்கேயும் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம், யாரும் இது விற்க மாட்டாங்க. இது போட்டு யாரும் வேணும். ஆனால் இது உடம்புக்கு ஆரோக்கியமான ஃபுட்னால நாங்கள் ஆரோக்கியத்தை தேடி போகிறோம், அதனால் இது வந்து ஆரோக்கியமானது கிடைக்கும் இங்கே வந்து. அடுத்து பாவக்காய். அடுத்து இது வெள்ளரிக்காய். இது வந்து இங்கே உள்ள வெள்ளரிக்காய் தெரியும், இந்த வெள்ளரிக்காய் இது கூட்டு வச்சு சாப்பிட்றது. அடுத்தது நூக்கல். யாரும் அவ்வளோ சீக்கிரம் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். நூக்கல் இது வச்சு ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்றது தான் நூக்கல். நிறைய பேர் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவ்வளோதான். எல்லாத்தையும் பீட்ரூட்டு, சுரைக்காய், பாவக்காய் அப்படி தான் தெரியும். நூக்கல் இது ஒரு டிஃப்ரெண்டானது, இதுவும் உடம்புக்கு ஆரோக்கியமானது தான். இது சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் தான். அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு இருக்குது, வாழைப்பூ இருக்குது நம்ம கடையில் ஃப்ரெஷ். டெய்லி வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கடையில். எப்போ டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம். வாழை மரத்தில் இதெல்லாம் சுகருக்கு நல்லது, டெய்லி ஜூஸ் போட்டு குடித்தா வயிற்றுக்குன்னா நல்லது. வாழை தண்ணி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம கடையில். ஆமாம் ஆமாம், ஏன்னா இதெல்லாம் தெரியும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பழங்கள் பார்க்க போகிறோம் நம்ம. வாழைப்பழம். இது வந்து மலை வாழைப்பழம், உடம்புக்கு நல்லது. சின்ன பசங்களுக்குனா நிறைய கொடுப்பாங்க இந்த வாழைப்பழம். குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்கன்னா மலை வாழை சாப்பிட்றது வந்து நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. மலை வாழைப்பழம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாது. கொடைக்கானல் மலை பகுதியில் தான் உண்டு பார்த்துக்கோங்க. இது அவ்வளோ யாரும் வாங்க மாட்டாங்க. அதாவது குழந்தைங்களுக்குன்னா நம்ம சில பேர் யூடியூப்ல வீடு குழந்தைங்க என்ன கொடுக்கணும்னு பார்ப்போம். அப்போ சொல்லுவாங்க மலை வாழைப்பழம் கொடுக்கணுன்ட்டு. எங்கள் கடையில் வந்து ரொம்ப காலமாக இது வந்து நாங்கள் ஃபேமஸாக, யாரும் கேட்டாங்கன்னா மலை வாழைப்பழம் வேணுன்னா இங்கே தான் வருவாங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க மலை வாழைப்பழம், ரேராக இருக்குன்னு. இது தெரியும். நம்ம கற்பூரவள்ளி வாழைப்பழம், பூவம்பழம்.
இங்கே பூவம்பழம்னு சொல்லுவோம். அடுத்ததா இது பச்சை பழம், எல்லாரும் தெரியும். அடுத்ததா இன்னொரு முக்கியமான பழம் பார்க்க போகிறோம், ஏலக்கி. இந்த பழமும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான நல்ல பழம் தான் ஏலக்கி. நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த பழத்தில், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பழம். இதே வாங்கி சாப்பிடலாம். அடுத்தது மோரிஸ் பழம். இந்த பழம் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மோரிஸ் பழம் இதான் இந்த மோரிஸ் பழம், பார்த்துக்கோங்க. நல்லா பெருசாக இருக்கும், நம்ம பச்சை பழம் மாதிரி இருக்கும் பெருசாக. அடுத்து எல்லாத்தையும் தெரிஞ்ச பழம்னா பப்பாளி, சாத்துக்குடி, ஆரஞ்சு, கிரேப்ஸு, சப்போட்டா. இந்த பழம் பேர் என்ன பேர்? இழந்த பழம். நம்ம இழந்த பழம் சுகருக்கு சாப்பிட்றோம்ல, அதான் இந்த பழமா. நான் ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சேன். இந்த பழம் ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சேன், என்ன பழம்ட்டு. அப்போ கேட்கும்போது தான் சொல்லுவாங்க இறந்த பழமா. இது வந்து சுகருக்கு நல்லதான். இப்போ தான் எனக்கே தெரியுது, கேட்ட பிறகு தான். இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லது. நான் 2-3 வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், என்ன பழம்னே எனக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஆனால் இப்போ தான் கேட்டால் சொல்கிறாங்க இந்த பழத்தை சாப்பிடுங்க, இறந்த பழம் நல்லது. இது வந்து இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டா நல்லது. அடுத்தது ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதாவது தெரியும், ஒரு ஆப்பிள் அப்படி தெரியும். இங்கே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இந்தியன் ஆப்பிள், ஆஸ்திரேலியன் ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள். ஒரிஜினல் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஆப்பிள்லே நல்லா டேஸ்ட்டும் சுவையுமான ஆப்பிள் நம்ம இந்தியன் ஆப்பிள் தான். அதுவும் இந்த காஷ்மீர் சிம்லா அந்த சைடில் உள்ள ஆப்பிள் தான். அந்த ஆப்பிள் தான் இது. நம்ம ஏதோ ஃபியூஜி இல்லை ஃபாரின் ஸ்டைல் ஆப்பிள் சொல்கிறோம், அதனால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த இந்தியன் ஆப்பிள் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. அது வந்து நம்ம கடையில் வந்து ஃபேமஸ். அடுத்தது இது என்ன ஆப்பிள்? ராயல் கலாவா இந்த ஆப்பிள் பேர். பாருங்க, கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது. நியூசிலாந்து ஆப்பிளா? இந்த ஆப்பிள் நியூசிலாந்தில் வந்தது, ஒரு டிஃப்ரெண்டான ஆப்பிள். அடுத்து ஆரஞ்சு. இது வந்து மால்டா ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வந்து கமலா ஆரஞ்சு, இந்தியா ஆரஞ்சு. இது வந்து ஃபாரின் ஸ்டைல் மால்டா ஆரஞ்சு, பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்டான ஆரஞ்சு. சீத்தாப்பழம். அடுத்தது சீத்தாப்பழம், பார்த்துக்கோங்க. அடுத்த பழம் வாட்டர்மெலன். நம்ம வந்து நாட்டு வாட்டர்மெலன் தான் பார்த்துருப்போம் நம்ம அறுவருக்குலாம். இது எங்களோட வாட்டர்மெலன், பெங்களூர் வாட்டர்மெலன். இதான் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக திக் க்ரீனா. நம்ம பழங்களில் ஒரு டிஃப்ரெண்டான பழம் பார்க்க போகிறோம், பேரிக்காய். என்ன பேரிக்காய்ன்னு நினைக்கிங்களா? இது உண்மையில பேரிக்காய் தான். ஆனால் இங்கோட பேரிக்காய் சவுத் ஆஃப்ரிக்கா பேரிக்காய். இது பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா பேரிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த், இது ஆரோக்கியமானது. அடுத்தது முக்கியமான ஹெல்த்தான ஐட்டம் ஒன்று போக போகிறோம், கீரை. நம்ம கீரையில் வந்து நமக்கு தெரிஞ்சது அரைக்கீரை, முளைக்கீரை தான். ஆனால் இங்கே வந்து நிறைய வித்தியாசமான கீரை இருக்குது. புளிச்சக்கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் புளிச்சக்கீரை, உடம்புக்கு நல்லது. அடுத்தது பாலக். இதுக்கு பேர் தான் பாலக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பாலக்கில் இதில் வந்து நிறைய கூட்டு வைப்பாங்க, வடகம் மாதிரி வந்து செய்வாங்க. இது வந்து உடம்புக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமான இந்த கீரை. அடுத்தது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி தான் கேள்விப்பட்டிருக்கேன். மணத்தக்காளி கீரை இது உடம்புக்கு ஆரோக்கியம், நல்லது, எந்த கேடும் கிடையாது. வயிற்றுல உள்ள புண்ணுனா போகும். வயிற்றுல உள்ள புண்ணுனா அடிக்கிறதுக்கு இந்த கீரை வந்து நல்லா உடம்புக்கு நல்லது பார்த்துக்கோங்க. அதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை. ஆரோக்கியமான ஐட்டம் நிறைய பார்த்தீங்க, நிறையா ஹெல்த்தான ஃபுட்டு பார்த்தீங்க. ஃப்ரூட்ஸ் நிறையா ஹெல்த்தானது இருக்குது, நிறையா ஆரோக்கியமானது இருக்குது. நம்ம எவ்வளோ காசு செலவழித்து அது இது பீஸா பர்கர் அதுன்னு சாப்பிட்றோம். ஆனால் ஆரோக்கியமான காய்கறி வந்து நிறையா இருக்குது நம்ம கடையில். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரியாத ஃப்ரூட்ஸை வந்து நெட்டில் அடித்து சர்ச் பண்ணுங்கள். என்னென்ன இதில் உள்ள ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஹெல்த்து, இதில் உள்ள கீரை காய்கறி என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக நிறையா பார்த்தோம். எங்கே இந்த ஹெல்த்தான ஐட்டம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க. நெட்டில் வேணால் சர்ச் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் என்ன ஹெல்த் இருக்குது, டிஃப்ரெண்டான பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வீடியோ வச்சு அதோட நேமை மென்ஷன் பண்ணி பாருங்கள். அப்படி அந்த ஃப்ரூட்ஸ் எங்கேயும் கிடைக்கலன்னா
நம்ம கடையில் கிடைக்கும். கடை எங்கன்னா மகா ஸ்டோர், நூம்பல், மகா சூப்பர் மார்க்கெட், நூம்பல், ஐயப்பன் நகர், போரூர். நீங்கள் நெட்டில் டைப் பண்ணால் போதும், மகா ஸ்டோர் போரூர் நீங்கள் டைப் பண்ணால் போதும். எங்கள் கடை வந்து நெட்டில் இருக்குது. உங்களுக்கு லொக்கேஷன் இருக்கும், ஈஸியாக வந்துடலாம். வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே ஈஸியான விலையில் கம்மியான ரேட்டில் கிடைக்கும்.